இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் தசாவதாரத்தில் மிகவும் முக்கியமான ராம அவதாரத்தை பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம். வைகுந்தத்தில் துவாரபாலகர்களாக இருந்த ஜெயன் விஜயர்கள் அடுத்த ஜென்மத்தில் ராவணன் கும்பகர்ணனாக பூமியில் பிறந்தார்கள். விசுவரசு என்பவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சலி என்பவளுக்கு குபேரனும், இரண்டாவது மனைவி கேகேயி என்பவளுக்கு ராவணனும் பிள்ளைகளாக பிறந்தனர். கேகேயி தன் மகன் சகல பாக்கியங்களையும் பெற வேண்டும் என நினைத்து மகனை அதற்காக தவம் செய்யுமாறு கூறினார். ராவணனும் கடும் தவம் புரிந்தான். தவத்தின் இறுதியாக தனது தலையை திருகி அக்னியில் இட்டு தவத்தினை பூர்த்தி செய்ய நினைத்து தனது தலையை திருகப் போகும்போது பிரம்மன் அவன் முன் காட்சியளித்தார். ராவணன் அவரிடம் தனக்கு தேவர்களாலோ அசுரர்களாலோ விலங்குகளாலோ மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தினை பெற்றுக்கொண்டான். இவ்வாறு தான் பெற்றுக்கொண்ட தவ வலிமையினால் தேவலோகத்தினை அதிர செய்தான். தேவேந்திரனை வென்று அமராவதியை கைப்பற்றினான். பூலோகத்தில் இலங்கை முதலில் குபேரனிடம் இருந்தது. குபேரன் தன் தம்பி ராவணன் இலங்கையை விரும்பி கேட்டுவிட்டதால் அவனுக்கே அதனை கொடுத்து இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தினையும் சூட்டினான். எனினும் பறக்கும் தன்மை கொண்ட புஷ்பக விமானத்தினை குபேரன் தனக்கு தராமல் தன்னுடன் கொண்டு சென்று விட்டான் என கோபம் அடைந்து அண்ணன் என்று கூட பாராது படையெடுத்து சென்று அவனிடம் இருந்த புஷ்பக விமானத்தினை கைப்பற்றினான். ராவணனின் செயல்கள் நாளுக்கு நாள் வரம்பு மீறி சென்று கொண்டிருந்ததால் தேவர்கள் வேறு வழியின்றி பிரம்மாவிடம் சென்று முறையிட வரமளித்த பிரம்மாவோ அவனை அழிக்க வழி தெரியாமல் சிவனிடம் சென்றார். சிவனோ அனைவரையும் அழைத்து சென்று கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். ராவணன் பிரம்மனிடம் சாகாவரம் கேட்டுக்கொள்ளும் போது தனக்கு மனிதனால் மரணம் நேரக்கூடாது என கேட்கவில்லை. இதனை கூறிய மகாவிஷ்ணு தான் ராம அவதாரம் எடுத்து ராவணனை அழிப்பதாக அறிவித்தார். பூமியில் சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரத சக்கரவர்த்தி என்பவர் அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருக்கு கோசலை, சுமித்திரை, கைகேயி என்ற 3 மனைவிகள் இருந்தனர். நீண்ட காலமாக 3 பேருக்கும் குழந்தைகள் இல்லாததால் புத்திர காமாட்சி யாகம் செய்து மூவரும் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டனர். கோசலைக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய ராமனும், சுபத்திரைக்கு லக்ஷ்மணனும், சங்கின் அம்சமாக சத்ருகனும், கைகேயிக்கு சக்கரத்தாழ்வார் அம்சமாக பரதனும் பிறந்தனர். 4வரும் வசிஷ்ட முனிவரிடம் கல்வி பயின்று வந்தனர். விஸ்வாமித்திரர் எனும் முனிவர் தாம் செய்யவிருக்கும் யாகத்தினை அசுரர்களிடமிருந்து காக்க ராமன், லக்ஷ்மணன் ஆகியோரை அழைத்து சென்றார். அவர்களுக்கு சில மந்திரங்களையும் உபதேசித்தார். யாகம் முடிந்தபின் விஸ்வாமித்திரர் 2 இளவரசர்களையும் மிதிலைக்கு அழைத்து சென்றார். அங்கே ஜனகர் எனும் அரசர் வைத்திருந்த வில்லை ஒடித்து ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் ராமன். மன்னர் தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்பி அதற்கான ஏற்பாட்டையும் செய்திருந்தார். ஆனால் கைகேயி கூனி என்பவள் பேச்சினை கேட்டு தசரதரிடம் தன் மகன் பரதனே நாட்டை ஆள வேண்டும், ராமன் காடு செல்ல வேண்டும் என்று வாதாடி அதனை நிறைவேற்றிக் கொண்டாள். அதன்படியே ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் சென்றார். பிள்ளைகள் காடு சென்ற அதிர்ச்சி தாங்காமல் தசரதர் உயிர் துறந்தார். ராமன் காட்டில் குஹன் எனும் ஓடக்காரரின் உதவியுடன் பரதுவாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். பின் சித்திரகூடத்தில் ராமன் தன் மனைவி மற்றும் தம்பியுடன் தங்கியிருந்தார். அண்ணனின் பட்டாபிஷேக விழாவுக்கு ஏனைய மன்னர்களை அழைக்கச் சென்றிருந்த பரதன் ஊர் திரும்பியதும் தனது தாயின் இழி செயலை கண்டு குமுறி ராமனை அழைத்து வர சித்திரகூடம் சென்றான். ஆனால் ராமர் 14 ஆண்டுகள் முடிந்த பின்னர் தான் நான் நாடு திரும்புவேன் என கூறி பரதனை அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் மூவரும் சித்திரகூடத்திலிருந்து வெளியேறி தண்டகரண்யத்தில் முனிவர்களுடன் வாழ்ந்து வந்தனர். அப்பகுதிக்கு வந்த ராவணனின் தங்கை சூர்பனகை ராமன் மீது மோகம் கொண்டு அணுகியதால் மூக்கறுபட்டாள். இதனால் சூர்பனகை தன் அரக்கர் கூட்டத்தினை அழைத்து வந்து ராமனுடன் போரிட பல அரக்கர்கள் அழிந்தார்கள். இந்நிகழ்வே ராவணன் அழிவுக்கு ஆரம்ப காரணமாக அமைந்துவிட்டது. மூக்கு அறுபட்ட சூர்பனகை ராவனை பழிவாங்கும் நோக்கத்துடன் இலங்கை சென்று சீதையின் அழகை பற்றி ராவணனிடம் எடுத்து கூறினாள்.
இது ராவணன் மனதில் ஆசையை தூண்ட அவனும் வஞ்சகமாக சீதையினை கவர்ந்து வந்து இலங்கையிலேயே அசோகவனத்தில் சிறை வைத்து விட்டார். சீதையை மீட்க ராம லக்ஷ்மணருக்கு வாயுபுத்திரனான அனுமன் உதவி கிடைத்தது. அனுமன் தன் ஆற்றலினால் இலங்கை சென்று சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வந்தார். அதன் பின் அனுமனின் உதவியுடன் கடலில் பாலம் அமைத்து இலங்கை சென்றார். ராமனின் படைக்கும் ராவணன் படைக்கும் இடையே மிக கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் ராமன் ராவணனை அழித்து அவனது தம்பி விபீஷணனை இலங்கை வேந்தனாக முடிசூட்டினார். ராவணனின் சிறையில் இருந்த சீதை தீக்குளித்து தான் மாசற்றவள் என உலகிற்கு நிரூபித்த பின்னரே ராமர் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். எனினும் தன்னை பற்றி குடிமக்கள் சிலர் அவதூறாக பேசுவதை பொறுக்க முடியாமல் ராமன் கருவுற்று இருந்த சீதையினை காட்டுக்கு அனுப்பி வைத்தார். சீதை வால்மீகி முனிவரது ஆசிரமத்தில் தங்கி இருக்கையில் லவ குச எனும் இருவரை ஈன்றாள். அதன் பின் தன் வாழ்வு நீங்கி பூமியினுள் மறைந்தாள். ராமனும் இறுதியில் சராயு நதியில் இறங்கி தன் ராம அவதாரத்தினை முடித்துக்கொண்டு வைகுந்தம் சென்றார். இந்த தொகுப்பிற்கான கேள்வி: ராம அவதாரத்தின் போது சீதாதேவியை ராவணன் எங்கே சென்று சிறை வைத்திருந்தார்? இதற்கான பதிலை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்.